ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி. உலகளாவிய நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு நடத்தப்படுகின்ற நாடகம் என்று கலைஞர்கள் மேடைகளில் பேச கேட்டிருப்போம். அந்த வாசகம் இந்த நாடகத்தில் 100% உண்மையாகிறது. தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வேண்டுகிறோம் தங்களை பணிவோடு. இந்த நாடகத்தை பற்றி சொல்லும் பொழுது பல சுவாரஸ்யமான உண்மைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தோன்றுகிறது. இந்த நாடகம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் முடுவார்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ நல்லையன் ஸ்ரீ பொம்மையன் சுவாமிகளுக்காக வைக்கப்பட்ட வேண்டுதல் நாடகம். வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதற்காக ஸ்ரீ நல்லையன் பொம்மையின் சுவாமிகளை மகிழ்விக்கும் பொருட்டு வைக்கப்பட்ட நாடகம். என்ன வேண்டுதல் வைக்கப்பட்டது? முடுவார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்முனிச்சாமி அம்பலம் அருவகம் தம்பதியினரின் மகனுக்கு குழந்தை வரம் வேண்டியதை நிறைவேற்றி தந்த இறைவனை மகிழ்விக்க சற்று தாமதமானாலும் தற்பொழுது மனமகிழ்ந்து இந்த நாடகம் நடத்தப்படுகிறது. இறைவன் அருளால் 2 பேர குழந்தைகள் கிடைத்திருக்கிறார்கள். இந்த வேண்டுதலை வைத்த திரு பொன்முனிச்சாமி ஐயா அவர்களை பற்றியும் நான் ஒரு சில வார்த்தைகள் இங்கே சொல்லித்தானாக வேண்டும். திரு பொன்முனிச்சாமி அம்பலம் ஐயா அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த பெருமைக்குரியவர். நேர்மையாக பணிபுரிந்தமைக்காக பல பாராட்டுதல்களையும் பரிசுகளையும் பெற்றவர். ஐயா அவர்கள் தற்பொழுது தனது துணைவியாருடன் குடியிருந்து வருகின்ற வாடகை வீடும் தனக்கு சொந்தமான சிறியதொரு வீடும் ஐயா அவர்களுடைய நேர்மையையும் பெருமையையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டுமன்றி வயதில் பெரியவராக இருந்தாலும் முடுவார்பட்டி கிராமத்தின் செல்லப்பிள்ளையாகவே மதிக்கப்படுகிறார். அனைவரின் அன்பையும் பாராட்டையும் பெற்றவராக இருக்கிறார். மற்றும் வளையபட்டி ஜமீன் அரண்மனை காவல் மரியாதைக்காரராக இருந்து வருகிறார். அத்துடன் முடுவார்பட்டி கிராமத்தில் ஊர்காவல்காரராகவும் இருந்து வருகிறார். முன்னோர்கள் காலம் தொட்டு பணியை சிறப்புடன் செய்து வருகிறார். மேலும் முன்னாள் மாடுபிடி வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அடங்க மறுக்கும் காளைகளையும் அடக்கி காட்டி அனைவரின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் அள்ளிச் செல்லும் மாடுபிடி வீரர். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா அவர்களின் பெருமைகளை. தில்லிக்கு ராஜாவானாலும் பள்ளிக்கு பிள்ளை என்பது போல இத்தனை பெருமைக்குரியவராக இருந்த போதும் முடுவார்பட்டி கிராமத்தின் செல்லப்பிள்ளையாக இருந்து வருவது தனிச்சிறப்பு என்றே சொல்லலாம். ஐயா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். வாழ்க வளமுடன். மாதவன் சோதரி மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் அருளும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் அருளும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாட வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வணக்கம். மரியாதைக்குரிய மானமிகு முடுவார்பட்டி வாழ் கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் தெய்வத்தின் அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காவல்காரன் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் பஞ்சமலை ஆண்டி ஐயனார் சுவாமி நல்லையம் பொம்மையன் காஞ்சரடி கழுவடி கம்பகாமு காமாட்சி அன்னகாமு பத்திரகாளியின் குலதெய்வமான வளநாட்டு கருப்பிச்சாமி கம்பத்திடிவரன் ஆண்டின் ஒன்று உயர்த்தால் மலையான் தொட்டின்னு சொல்லக்கூடிய கண்ணத்தால் சாமி உள்பட அத்துணை தெய்வங்களையும்
பேசும் தெய்வங்களான உங்களையும் உங்கள் கமல பொற்பாதங்களை வணங்கி உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த கண் விருந்தளிக்கும் இந்த நாடகத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என் குடும்பத்து சார்பாக. எதற்காகவென்றால் 2012 என் மகனுக்கு திருமணம் நடத்தினேன் உங்கள் பேராதரவோடு தெய்வத்தின் அருளோடு. அப்பொழுது நடிக்க வந்த அருமைமிகு நாரதர் வேஷமணிந்த நண்பர் என் குலதெய்வம் பேர் உள்ள கலைக்கண்ணன் அவர்கள், உனக்கு ஓ வாரிசு விளங்க உன் மகனுக்கு ஓராண்டுக்குள் ஆண் குழந்தை பிறக்கும், அதே வேளையில் இந்த தெய்வத்துக்கு நீ மீண்டும் ஒரு நாடகத்தை நடத்தி வை அப்படி என்று சொன்னார்கள். நானும் அதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டேன். நல்லெம்பமின் வாசல் முன்பு அந்த வாக்கை நிறைவேற்ற சிறிது காலம் தள்ளி போனது பல சூழ்நிலை. அதனால் மீண்டும் என் உடம்புக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சில சிரமங்கள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் நேரத்தில் உற்றார் உறவினர்கள் என் குலதெய்வங்கள் அவங்களெல்லாம் வர முடியாமல் இருந்துட்டாலும் கூட இங்கிருந்து அன்னகாமு காமாட்சியம்மன் காஞ்சரடிகளுடையான் நாயனவெட்டி காமாட்சி உறவினர்கள் என் பங்காளிகள் என்னை காவல் காக்க இந்த தெய்வத்துக்கு காவல்காரன் வேண்டுமென்று என்னை தேடி வந்து நாமக்கல் ஆஸ்பத்திரி இருந்த என்னை டாக்டர்களால் கைவிடப்பட்ட உயிர் இருக்க தூக்கிட்டு போன்னு சொன்ன என்னை இவர்கள் வந்து விபூதி போட்டு உயிர் எழுப்பினார்கள். அந்த உயிர் எழுப்பிய தெய்வங்களுக்கும் அந்த உறவினர்களுக்கும் என் குடும்பம் என்றென்றும் பாத்தியமாக இருக்கும் என்பதை உறுதி சொல்லி எந்த இன மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பணியோடு நடப்பேன். நியாயம் நீதி தவற மாட்டேன். ஆனால் ஏற்றத்தாழ்வு இருக்காது. நியாயத்தில் வரும்போது வேணால் வேற்றுமை இருக்குமே தவிர நீதிக்கு புறமாக இருக்க மாட்டேன் என்ற உங்களிடம் மீண்டும் உறுதிமொழி செய்து என் முன்னோர்கள் பாரம்பரியத்தினுடைய வழி நடப்பேன். தெய்வத்தை வணங்குவேன், உங்களெல்லாம் வணங்கி மகிழ்வேன் என்று மீண்டும் உறுதி சொல்லி என் பேரமார்களுக்கு உங்களுடைய பேராதரவும் பேரன்பும் என் குடும்பத்து சார்பாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படி என்ற ஆதரித்து கேட்டு இந்த கலைஞர்கள் அற்புதமான கலைஞர்களை தேடி பிடித்து உங்களுக்கு விருந்தளிக்க 3 மாத காலம் ஆனது. எனக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர் ரகுதேவன் அவர்கள் எனக்கு பாடுபட்டு சேர்த்தார்கள். அதற்காக நீங்களெல்லாம் அமைதியுடன் காத்திருந்து கடைசி வரை இருந்து பெருமைப்படுத்தும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லையம்மையுடைய வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். இங்கு கூடியிருக்க எல்லாருக்கும் இந்த குட்டி காவக்காரரின் வணக்கம். எனக்கும் என் தம்பிக்கும் காது குத்து முன்னிட்டு இந்த நாடகத்தை வைத்திருக்கிறோம். எங்கெல்லாம் எல்லோரும் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பு மிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 உங்கள் அனைவருக்கும் நன்றி. கலைஞர்கள் நன்றி. இடத்துப்பிள்ளமார் சமுதாயத்தில் இருந்தும் திமுக கிளை இதில் இருந்தும் இந்த பொன்னாடையை மினிச்சாமி காவக்காரர் அம்பலகாரருக்கு இந்த பொன்னாடையை போட்டுக்கிறேன். நான் அரசியல் கட்சிகள் அப்பாற்பட்டவன், உங்கள் பொது பிள்ளை, உங்களின் பிள்ளை நான். அதனால் ஒரு அண்ணன் பங்காளி செஞ்சுட்டாரு, சந்தோஷம் ஏற்றுக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி இல்லாமல் அது மாதிரி கட்சி சார்பாக வந்து அதை கொடுங்க, பாட்டு படிங்க, இதை பாட்டு படிங்கன்னு சொல்லாமல் நடத்தி திரும்ப உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க உட்காருங்க, வந்தா நிக்காதீங்க.
பக்கா மேளம். மிக சிறப்பான முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் செய்யங்களுக்கும், காலையில் காட்டு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம், மசைக்குற்றம், காலிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கைகொண்டு, இன்னைக்கு நாங்கள் யாரும் தப்பு செய்யறாலாம் வரல, அப்படி சொல்லுமாமா. இன்னைக்கு நம்மளாம் தப்பு செய்யறாலும் வந்திருக்கோம். சீச்சி நமக்கெல்லாம் தப்புனால என்னன்னு தெரியாது. ஆமாம், ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனா பிறந்துட்டா எல்லா பேருமே தப்பு செஞ்சுதாங்க ஆகணும். தவறு செஞ்சாதே மன்னிப்புன்ற ஒண்ணே பிறக்க முடியும். நம்ம தப்பா ஒரு தப்பு பண்ணினாலும் அது பண்ற தப்பு தப்பாவே இருந்தாலும் அது தப்பாவே தெரிஞ்சாலும் தப்பு தானே. நீ எதை தப்பா சொல்ற அப்படி விட்டுருங்க. சூப்பர், நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மேடை அப்படி அமைஞ்சிருக்கு. நல்லா அடப்பா பின்னாடி வைக்க முடியாது, வைக்க முடியாது, அடப்பு ததப்பா இருக்குல்ல, அதெல்லாம் அருமையா இருக்கு. நல்ல வைக்ஸ் அவங்க பின்னாடி வைக்க முடியாது. கண்டிப்பா அதுல ரெண்டு மட்டும் கிடையாது இருக்கு. இதெல்லாம் ஒரு எல்லாமே ஒரு மாதிரி அமைஞ்சிடுமா. உலகத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதான். நம்ம நினைக்கலாம் நடந்துட்டா சாமியை நம்ம கும்பிடுவோமா? அது இதுலயும் அப்படி அமைச்சிருக்காரு. அவர் உண்மைக்கு திறமையான ஆளுங்க. ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனை வந்தாலே கோயில்ல சாமிக்கு அர்ச்சனை. நல்லா இருந்தா யாரும் சாமிக்கு 10 ரூபா சூட வாங்கி பொருத்த மாட்டான். ஆனா யாருக்காவது நோக்காடு வரட்டும், சரி கோயில்ல வந்துட்டு 50 வாட்டி உருள் வாங்கி நீ இருக்கியா ஊரை விட்டு ஓடிட்டே உன்னை எவனு செவனு வச்சு கட்டி போட்டானா. அதே நல்லா இருக்கிறப்ப சாமியை போற வாக்கில் பார்த்து அப்படி பிளெயினுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் உண்மைக்கே ஒரே ஒரு விஷயங்க, நாடகம் நல்ல நாடகம். இந்த பணியிலே எங்களுக்கெல்லாம் தொண்டை கட்டுது, நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இந்த பணியிலையும் உட்காந்து உங்கள் பணியை சிறப்பாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மிக்க நன்றி. என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா, என்னது முந்தையெல்லாம் பப்புன்னு வெளியே வந்தால் வெறும் தலையாக தெரியும், இப்போ பாருங்க வெறும் முக்கோடா தெரியுது. இப்போவே முக்காடு 12 மணியை தாண்டிட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் இருக்குங்களான்னு தெரியலையே. நல்லா நாடகத்தை பாருங்க தான். எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஆம்பளால பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, லேசாக ஒரு ஆள் பாய வச்சுருந்தா மொத்தமாக கூட்டிட்டு கிளம்பிடுவீங்க. இந்த சோழி மட்டும் இங்கே வச்சுக்கிறாதீங்க. மீறி யாராவது நாடகத்தை பார்க்காம வீட்டுக்கு மட்டும் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மெனக்கட்டு மடப்புறம் போய் மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். அப்படி சொல்லு. ஏன்டா அப்படி சொல்ற? ஏங்க நாடகம் என்பதே நல்ல ஒரு திருவிழா வச்சு கொண்டாடத்தானே. எங்கன்னு சுற்றி நாடகம் அடித்தான். இந்த நாடகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஐயா அவர்கள் ஏற்கனவே நாடகம் பார்க்க வந்தாரு. எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்குமாமா. ஆசை இல்லாத மனுஷன் வந்து அரை மனுஷன் சொல்லி வச்சாங்க. மனுஷனா பிறந்தா எல்லா பேருக்குமே ஆசை இருக்கத்தான் செய்யணும். ஆமா இருக்கும்ல. ஆனா எனக்கெல்லாம் ஆசை இருந்துச்சு. நான் எப்படி இந்த ஆசையில மாட்டேன்னே தெரியல. நீ எல்லாம் பொம்பளையா இருந்தா எத்தனை பிள்ளை பத்திருப்பேன் சேராஜுக்கு. இங்க பாருங்க, அவனை போல என்ன சொச்சம் எங்க இருக்கு. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கல. இந்த நீ சொன்ன வேறடா. நான் இப்ப என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே ஆம்பளை பண்ணக்கூடாத தப்பு 2 தப்பு இருக்கு. என்ன தப்பு 2? ஆம்பளை பண்ணக்கூடாத தப்பு 2 தப்பு. என்ன தப்புங்களா? முதல்ல ஆம்பளையா பிறக்கிறதே ஒரு தப்பு தான். அப்படி பிறந்தாலும் 2வது ஒரு தப்பு இருக்கு, கல்யாணம் பண்ணாம அமிக்கிட்டு இருக்கணும். நீ அமிக்கிட்டு இருக்கிறவன் என்ன மதத்துக்கு பொண்டாட்டி எட்டி 3 பிள்ளைய பெற்றிருக்க? ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன், தெரியாதனமா பிறந்து விளங்காத பாருங்க. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிரும் பாக்கிய. நீ கல்யாணம் முடிக்காம இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும். அப்ப தெரியலையே, அப்ப இனிச்சுச்சே. அந்த பிள்ளைய லவ் பண்றப்ப பாக்குறப்பெல்லாம் என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கும். இப்ப என்ன பறக்குது? இப்ப அதே பிள்ளையத்தான் வீட்டுல கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன், இன்னமும் என் வீட்டுல பறக்குது. என்ன பறக்குது? பட்டாம்பூச்சியா பண்டவாத்திரம் பறக்குது. எடுத்துக்கிட்டு அடிக்கிறா வத்து வத்துட்டு. வேலைக்கு போனா நக்கி மகன் வீட்டுல இருக்கிற பிள்ளை தானே இது. யாரு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா ஆம்பளைக்குமே இந்த பிரச்சனை நடக்குமாமா. ஆரம்பத்துல கல்யாணம் முடிக்கிறப்ப எல்லாமே பல வளண்டு தான் இருக்கு. சரி, அப்புறம் கல்யாணம் முடிச்சு 1 மாசம் கழிச்சு ஊமை கொத்தா குத்து வாங்குறப்ப பல வளண்டு கிடக்கும். எல்லா பேரும் நானும் அப்படித்தான் ஆசைப்பட்டுதான் கல்யாணம் முடிச்சேன். இதை ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் போது என்ன நாடகம்? வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம். இந்த நாடகம் வள்ளி திருமணம் நீங்க நாடகம் பார்க்குற எல்லா பேத்துக்குமே தெரியும். ஒரு முக்கியமான வேண்டுகோள், இங்க ஒரு 50 பெண்கள் நாடகம் பார்க்குறீங்க, உங்க காலில் விழுந்து கேட்குறேன், இந்த நாடகம் வள்ளி திருமணம் தானே? நாடகம் வள்ளி திருமணம் தானே? இந்த நாடகத்துல வள்ளி வந்து முருகனுக்கு எத்தனாவது பொண்டாட்டி சொல்லுங்க பாப்போம். அந்த சொல்லிருச்சா 2வது கொண்டாட்டி? யாரு சொன்னா? சொல்லிருச்சு, எனக்கு கேட்டுச்சு 2வது கொண்டாட்டி. நான் அதைத்தான் நான் ஒன்றும் தப்பா சொல்ல.
முருகப்பெருமானுக்கு 2 கொண்டாட்டின்றது உலகத்துக்கே தெரியும். நாடகம்லாம் வச்சு பாக்குறிய. முருகப்பெருமான் 2வது கொண்டாட்டி கட்டினா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறிய. இதுவே உங்க வீட்டுல புருஷன் 2 கட்டா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி நியாயம்? முருகன் பெரிய பணக்காரரா? பணக்காரனா செய்யலாம். தமிழுக்கே கடவுள் அவரு. சரி, தமிழ்நாட்டுக்கே கடவுள். நல்லா சொல்றேன் கேட்டுக்க மாமா. இப்போதைக்கு கோடீஸ்வரனா இருந்தா அவனும் 2 பொண்டாட்டி கட்டலாம். என்ன இப்ப கோடீஸ்வரனா இருந்தா ஏழப்பைய பொண்டாட்டி கட்டினா விளக்கு மாதிரி தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் அதே ஒரே ஒரு உண்மை. ஏழை கட்டினா பேசாம இருப்பாங்க, பணக்கார கட்டினா 1 இல்ல 2 இல்ல 4 கூட வச்சுக்கிட்டு தெரியல. இதுல இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அழகான நாடகம். என்ன நாடகம்? This is a love story. இது ஒரு காதல் கதை. முருகனே வள்ளிய காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்கார். ஏன் மாட்டேன்னு சொல்றதுக்கா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு ஆம்பளை காதல்ல தோத்து போயிட்டா என்ன வளர்ப்பான்? காதல்ல தோத்து தாடி வளர்ப்பேன், தண்ணி அடிப்பேன். இதுதான் பிரச்சனை. ஒரு ஆம்பளை காதல்ல தோத்து போயிட்டா அவன் தாடி மட்டும்தான் வளர்ப்பான். ஆனா அதே ஆம்பளை காதல்ல ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், கடைசி வரைக்கும் முண்டை நீ செய்முறை செஞ்சே சாகணும். அப்படி சொல்லு. கதவை அடைச்சிட்டு போனாலும் மொக்க சொந்தக்காரங்க இடையில பத்திரிக்கை நுழைச்சு விட்டு போறாங்க. 5 ஒம்பளையோட பிறந்தாள்னு ரொம்ப மோசமா தவிச்சு போவேன். ஆமா, நல்லா 5 ஒம்பளையோட பிறந்தவன். அத்தனை செய்முறை செஞ்சே சொல்லி முடிச்சிடும் ஐயா. நீ வேற ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமாமா? இந்த நாடகத்தை விடிய விடிய பாக்குறது பெரிய விஷயம் இல்ல. இந்த நாடகத்தோட கருத்து என்ன சொல்ல வருது அதைத்தான் நம்ம கவனிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நானும் முருகனை போலதான் காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணுனேன். அப்போ எனக்கு இனிச்சிச்சு. இப்பதான் எதுக்குடா அதை பண்ணணும்னு இருக்கு. ஏன் மாப்ள? என்ன மாப்ள? ஒண்ணும் முடியலடா. வெள்ளிக்கிழமான விளக்கமாத்த கொண்டு அடிக்கிறா, செவ்வாய்க்கிழமான செருப்பு அடிக்கிறா, சனிக்கிழமான சாணியை கரைச்சு ஊத்துறா, ஞாயிற்றுக்கிழமான நக்க விட்டு அடிக்கிறா, நிக்க விட்டு அடிக்கிறா. ஏடா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 5000 அதுல வேற அம்பளிப்பு 5000 கொண்டு வர. எதுக்குடா நீ விளக்கு மாத்த அடிக்க வாங்குற? அடையாங்க அந்த கொழும்பேதர முந்தாடத்தெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வந்து ரோசப்பட்டேன். 4 பேர் பாக்குறப்ப செருப்பு கட்டி அடிச்சு விட்டா சப்பு சப்புண்டு. இனிமே இந்த மானங்கிட்ட உசுர வச்சுக்க இருக்கலாமா? நேர போய் பெரிய கொச்ச கவர் எடுத்து வீட்டுல போய் பேன்ல கவுத்த மாதிரி தொங்கிட்டு குளிச்சாமி கூட்டி போனியாடா? 1.5 மணி நேரம் தொங்கி இருக்கேன். சும்மா இல்ல, 1.5 மணி நேரம் தொங்கியும் நான் இங்க வரணும்னு இருந்திருக்கு. தூக்கு போட்டு துங்குறவனுக்கு 2 நிமிஷம் போதும்டா சாகுறதுக்கு. 1.5 மணி நேரம் தொங்கி இருக்கேங்க. ஏன் சாகு வரல? ஏன் சாகு வரல? பொண்டாட்டி கிட்ட சண்டை ஓட்டலாம் உண்மைதே. போய் கவுத்து எடுத்து பேன்ல கவுத்து போட்டு கழுத்துல மட்டும் தொங்குனலாம் உண்மைதே. சரி, என்ன ஒரு பிரச்சனைனா தூக்கு போட்ட பேன் வந்து டேபிள் பேனு. டேபிள் பேனை போட்டுட்டு தூங்கி இருக்க. என்ன பண்ண? பேன்ல போட்டா செத்துருவோம்னாங்க. எந்த பெண்ணு சொல்ல மறந்துட்டாங்க. இப்படித்தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை முட்டிக்கிட்டு நிக்குது. ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன மாப்ள? என் மாமியா பஞ்சவரணம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். 4 வருஷம் ஆச்சு நான் கொண்டு பாவத்தை போய் கொஞ்சம் வயசு பொம்பளைய. ஒரு வயசான பொம்பளை இருந்தாலும் பரவாயில்ல. நீ சம்பந்தம் பண்ண ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. உன் மாமியா செத்து 4 வருஷம் ஆச்சு. ஏன் நீ ஊருக்கு போல? ஊருக்குள்ள போனா வெட்ட வராங்க, நான் தான் கொண்டு விடுறாங்க. மாமியா கொண்டதே நீ தான்டா. அப்படி சொல்லாதீங்க. இப்படி சொல்லி தாங்க யூடியூப்ல போய் கேவலப்படுத்துறாங்க. மாமியால கொண்டு போய் மாமியா கொண்ட வருஷம் ஓ நாடகத்துக்கு நீ பேசி நாங்க தான் போனோம். ஏங்க நான் தான் வந்தேன். அப்போலாம் நின்று வச்சு மாமியா இறந்ததெல்லாம் உண்மைதானே. நான் போய் கொண்டதெல்லாம் ஏத்துறேன். மாங்காய் தோப்புக்கு ஆசைப்பட்டு மாமியா கொண்டு அதனால இல்ல 2 பேரும் குறைச்சு போட்டதுனால கொண்டுட்டேன். இப்படி தாங்க அந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா. நான் சொல்றேன் உண்மைக்குமே என் மாமியா இறந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த இயற்கை வயசாயி செத்துச்சா? 80 வயசாயி இல்ல. மாமியாக்கு எத்தனை வயசு? மாமியாக்கு வந்து 34. அடே போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு. ஐயோ நான் சொல்றேன் கேட்டு தொலைக்கல. ஏங்க என் மாமியாக்கு உண்மைக்குமே 1 ஏக்கர்ல மாந்தோப்பு இருக்கு. மாந்தோப்பு இருக்கு. ஒரு நாள் என் மாமியா போன் அடிச்சு என்னை கூப்பிடுச்சு. உடனே இதுக்கு நொதுக்குன்னு கேமரா காப்பியா மருமகனே எங்க நக்கிறீங்கன்னுச்சு. எங்க நிக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அத்தை ஊர்ல தான் இருக்க, என்னத்த பிரச்சனைன்னு கேட்டேன். மருமகனே மாந்தோப்புல மாங்காவெல்லாம் பூவும் பிஞ்சுமா இருக்கு, நிறைய வண்டெல்லாம் குடையுது, மருந்து அடிக்கணும், போய் பழத்துலதான் மருந்து அடிக்கணும் மருமகனே வாங்கடிச்சு. நானும் பிரேயரை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். போய் பம்பை தூக்கிட்டு கிளம்பி நானும் போய் சர்னு அடிச்சிடலாம் பார்த்தா ஓம் பம்புல இருந்தா வராதரா இப்படி வந்துச்சு. நான் வாங்கின வாடகைக்கு வாங்கின பம்பியா சேராச கடை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவனும் தோட்டக்காரன் தானே, அவன் பம்பு போச்சு. தெரிஞ்சா தெரியுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா போயிட்டா இங்க அதே மாமியாளு நானும் மாந்தோப்புக்குள்ள நுழைஞ்சிட்டோம். மருந்து அடிக்கிறது எப்படி பாக்க? இப்பதான் என் மாமியாளுக்கு கெட்ட நேரம் தொடங்கிருச்சு. மரத்துல இருந்து ஒரு நல்ல பாம்பு லவக்கண்டு உருவி என் மாமியா தோள்பட்டையில விழுக. ஐயோ மருமகனே பாம்புடுச்சு. நான் அத்தை அசியாதிகத்தை முரட்டு பாம்பா இருக்கு, நல்லா கைக்கு அடங்காத பாம்பா இருக்கு. இந்த பாம்பு கொத்துச்சுன்னா நீ சோழி முடிஞ்சிருப்ப. அசியாதிகட்ட சரிங்க மருமகனே ஒத்தப்பட்டு அசைய மாட்டேன்னுச்சு.
நீ எதை நீ பாம்பை பார்த்தாலும் பயப்பட மாட்டே, அந்த பாம்பை எப்படி சொன்ன? சும்மா ட்ரைனிங் கொடுத்து நீங்கல்ல போய் பாம்பை பிடிச்சி இழுத்தாமல இருக்கு. பாம்பை பிடிச்சி இழுத்தா பாம்புக்கு டென்ஷன் ஆயிருச்சுங்க. இழுத்த வேகத்துல பாம்பு என்ன பண்ணுச்சு, என் மாமியால காது கிட்ட ஒரே கொத்து சத்து கொத்திருச்சு. கொத்துனா என் மாமியாளுக்கு முறையா அடிக்குது வாயில. விளையாடு இழுத்துருச்சு. ஐயோ மருமகனே பாம்பு கொத்திருச்சு மருமகனே. அப்பதான் சொன்னேன், அசையாதீங்கத்த, உங்களை காப்பாத்துறது ஏன் பொறுப்பு. நம்ம எல்லாமே கிராமத்தாளுங்க தானே. இப்ப கால்ல ஒரு பாம்பு கொத்துனா என்ன பண்ணுவோம்? கரண்ட்டுக்கு மேல கட்டுவோம். ஆஸ்பத்திரி போகக்கூடிய முதலுதவி பண்ணணும். மேல ஏறாம இருக்க கொஞ்சம் ஏத்து பண்ணி இருக்க கவர் கட்டுவோம். இதை தண்டா மாதிரி நான் பண்ணேன். எப்படி என் மாமியால காது கிட்ட பாம்பு கொத்துச்சா, இந்த விஷம் உள்ள இருக்குன்னா மாமியா செத்து போயிடும். இறங்க விடாம தடுக்கணும்னு அந்த கழுத்துல கொச்சக்கோரை போட்டு இறுக்கி கட்டுனேன். செத்து போயிட்டோம். மக்களை கொண்டது வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் 1 மணி நேரம் பாதுகாத்துருக்கேன். அது நீ அங்கனே கொண்டுட்டியடா. நான் விஷம் இறங்க கூடாதாங்க கொளுந்தியா என்னடா பண்ணுது. என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னு வச்சுக்க, பெட்டிக்கார மாமா ராமதாஸுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுத்துருக்கு. என்ன மதித்துக்கு ஏண்டாட்டே என் மாமியாவை கொள்றதுக்கு தர்றேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் மாமியா பிரச்சனை தான் இருக்குது. ஒரு சில ஆளுக்கு தான் நல்லா இருக்கு, ஒரு சில ஆளுக்கு அமைய மாட்டுது. கொஞ்சம் ஓரம் உட்காந்துக்கணு. இப்போ எப்படி கேட்கும் பாரு, விழிச்சு அமைதியா பேசாது. அந்த பச ஓரமா போட்டு வாப்பேன், நாடகம் பார்த்துட்டு போவேன். லெஃப்ட்ல விட்டு ஒரு திருப்பிடுவேன். மெதுவா ஒரு 80 தெரியும். ஆமா 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 அப்படி அருமை அருமை அருமை. ஓகே உட்காரு. நன்றி. ஏன்னா இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நம்ம சிறப்பாக நிலைநாட்டுறோம். மதன்ராஜ், உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன். இது வரைக்கும் பொய்யாதான் சொன்னியா? இந்த வரைக்கும் பொய்யா சொல்ல, இனியும் நிறைய உண்மையா சொல்லலான்னு இருக்கேன். உண்மைக்குமே நீங்க சொன்னீங்கல்ல காதலிக்கிற தப்புலண்டு, நாம நீங்க அழகா சொல்லிட்டீங்க. உனக்கு என்னடா 4000 5000 சம்பளம் வாங்குறேன். ஆமா. ஆனா உண்மைக்குமே நம்ம உழைப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான உழைப்புங்க. வீட்டில் பொண்டாட்டி கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, பொண்டாட்டி மனசார நடந்துக்கிறதே பெரிய விஷயமே. என் பொண்டாட்டியெல்லாம் நல்லவங்க, ஆனால் ஒரு கொஞ்சம் சுளிகாரி. என் வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்காரி சரியில்லை. ஏத்த வீட்டுக்காரி சரியில்லைன்னு சொன்னா நீ ஏத்த வீட்டுக்காரி வச்சுருக்க. என்னன்னு கேளுங்கப்பா. எழுத்து வீட்டுக்கார புருஷன் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறாள். அந்த ஆளுக்கு ஒரு 50000 மாசம் வாங்குவாப்புல போல. மூடிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, எங்க ஊர் திருவிழாவுக்கு அந்த ஆளு பொண்டாட்டிக்கு 15000க்கு பட்டு போட எடுத்து கொடுத்துருக்கேன். சரி, அவன் சம்பளத்துக்கு அவன் கவர்மெண்ட் சம்பளம். அது நம்ம தலையிடல. அந்த பொம்பளை அமுக்கிக்கிட்டு இருக்காம ஏன் பொண்டாட்டிட்ட வந்து விரிச்சு காட்டுது. சேலையத்தை ஏண்டி மறகாதான் ஏன் பொண்டாட்டி நிக்கிறாயா ஒத்த கால. அவளை விட நான் எதுல உழைச்சேன். அவ 15000 எடுத்தா, நான் 10,000 எடுத்தாத்த என் கவர்மெண்ட் நிக்கும்ட்டா. என்னடா இப்படி எல்லாம் பொண்டாட்டி கிளம்பிட்டா சொல்லிவிட்டு நானும் 10,000 தூக்கிட்டு ஜவுளி கடைக்கு போனேன். ஜவுளி கடைக்கு போனா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு. அப்பதான் என் பொண்டாட்டி என் நிலம் அறிஞ்சு எனக்காண்டி வேலை பார்த்தான். மாமா எனக்கு வெறும் 2500 ரூபாய்க்கு போதும்னு ஒரு பட்டு போட எடுத்து முடிச்சிட்டான். பரவாயில்ல. நானக்கா ஆச்சரியம். என்னடா அவன் 15000க்கு எடுத்திருக்கா, இவன் 2000ல முடிச்சிட்டாளே. அப்படித்தான் நான் நினைச்சேன். கடைசியில என் முண்டாட்டி அடுத்த ஒரு கேள்வியை கேட்டான். சேலை எடுத்தாச்சு மாமா, சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் எடுக்கணும்னு சொன்னா. சரி, இப்பெல்லாம் பெரிய பெரிய ஜவுளி கடைகளை ஜாக்கெட்டுக்கு துண்டா ஒரு கடையை ஓபன் பண்ணி பாத்திருக்கீங்களா? சரின்னு விட்டா அந்த சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் எடுத்துட்டு வர்றா மாப்பிள. ஒரு ஜாக்கெட் துணி மட்டும் 5500 ரூபாய். ஜாக்கெட்டுங்கிறது 80 மீட்டர். ஆமா, 80 இல்ல 80 சாரி 80 பாயிண்ட். ஆமா, 80 பாயிண்ட்க்கு 5000 என்னடான்னு கேட்டா 350 ரூபாய் 400 ரூபாய் வரும். அந்த சட்டையில ஆரியோ ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, மச்சத்தை புடுங்கின ஒர்க்குன்னு அந்த ஜாக்கெட் துணி மட்டும் 5500 ரூபாய். சரின்னு பொண்டாட்டி ஆசைப்பட்டாலும் 5500 ரூபாய் ஜாக்கெட்டை எடுத்துட்டு போய் தைக்கிறதுக்கு டெய்லர்கிட்ட கொடுத்தா அந்த டெய்லர் 3000 ரூபாய் தையக்கூலி கேட்டான். 3000 ரூபாய் தையக்கூலி கேட்டான். உனக்கு எதுக்கா 3000 கேட்டா? அப்பதான் அந்த ஆள் சொல்றியா, தம்பி ஓம் பொண்டாட்டி தான் போன் அடிச்சு சொல்லுச்சு ஜாக்கெட்ல சன்னல் வைக்கணுமா? சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், ஆசாரிக்கு 1000 ரூபாய், தைக்கிற எனக்கு ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 3000 முண்டை பிள்ளை போட்டு முடிச்சிட்டான். சரி, இப்ப அந்த பாஞ்ச தொட்டுச்சா கணக்கு. சரி, இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை பொண்டாட்டி கிட்ட கொடுத்து எப்படித்தே இருக்கும்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட போய் சொன்னேன். 5500 ரூபாய் போட்டு எடுத்த ஜாக்கெட் 3000 ரூபாய் கொடுத்து தச்ச ஜாக்கெட்டு, இத போட்டுக்கிட்டு வா எப்படித்தே தச்சிருக்காங்க பாப்போம்னு சொன்னா அவ ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா. வெக்கம் இல்லடா, வெக்கம் இல்ல. ஏண்டி இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே காட்டாம பொத்திக்கிட்டு வாரியாண்டி ஏண்டின்னு கேட்டா அப்பதான் அவ சொல்றா, அந்த நாசமத்த டெய்லர் என்ன பண்றீங்க, சன்னல பின்னாடி வச்சு தைக்காம முன்னாடி வச்சு தச்சிருக்காண்டா.
பொழந்த வார்த்தை இதை நீ போட்டா என்ன பொழந்துக்கிட்டு திரிஞ்சா என்ன? இந்த சோழி நிறைய பேர். ஏன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கட்டிய கணவர் மிகவும் பாவம். இங்க இருக்கிற என்ன பெத்த ஆத்தாமார்களுக்கு ஒரே ஒரு பப்புனுக்காரனா இல்லாம ஆம்பளன்ற முறைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் ஓத்தாங்கோப்பையும் கொண்டு வர பீரல் மசூர்லாவது இடம் கொடுக்க தான் கேட்கிறோம். 7 அடுக்கு மசூர்லையும் பொண்டாட்டி புடவை தான் இருக்கு. ஆம்பளை சட்டையை ஃபுல்லா பாருங்க, ஆங்கர்ல அனாத தொங்கிக்கு இருக்கு பாத்திருக்கீங்களா? எந்த ஆம்பளை சட்டை பீரல் இருக்கு யாரா சொல்லுங்க பாப்போம். கொடியில தொங்குது, அது கூட கிடையாது. சரி, நம்மள வீட்டுல தான் மதிக்க மாட்டாங்களே, டிவிலயாவது மதிக்கிறாங்களா? நம்மள டிவிலயும் மதிக்க மாட்டாங்க. நீங்க டெய்லி குளிப்பீங்களா? குளிப்பீங்களா? காலை மாலை குளிச்சு தானே ஆரத்துக்கு வருவாங்க. தலைக்கு என்ன ஒரு குளிப்பீங்க? ஷாம்பு போடுவோம், இல்லாட்ட கமாம் சோப் போடுவோம். ஷாம்பு சோப்பு இதானே இதான் போட்டு குளிப்போம். ஐயா, இங்க இருக்கிற எல்லா பேருமே தலைக்கு ஷாம்பு போடுவோம், சோப்பு போடுவோம். ஆனா எல்லா பேருமே நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த டிவியில சோப்பு விளம்பரம் ஷாம்பு விளம்பரம் எல்லா பேரும் பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா சோப்பு விளம்பரத்திலையும் பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு சோப்பு விளம்பரத்தில் ஆம்பளை குளிக்க மாதிரி கட்டுக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆம்பளைக்கு 2 விளம்பரம் கொடுப்பேன். என்ன விளம்பரம்? ஒன்று சட்டி விளம்பரம், இல்லைன்னா இச்சு காடு அரிப்பு மருந்து. என்ன அரிப்படுத்தா தெரியுறா? சார் பாலமேடு காவல் சார்பு ஆய்வாளர்களுக்கு காவல்காரர் பொன் முனிச்சாமி மூலம் மரியாதை செலுத்துகின்றார். வணக்கத்திற்குரிய தமிழக காவல்துறையின் மதுரை மாவட்ட பாலமேடு காவல் நிலைய காவலர் அருமை சாபர் ஆர்வாயாளருக்கு பதிலாக இங்கே அலுவல் செய்ய வந்திருக்கும் என் அருமை நண்பர் அவர்களுக்கு காவல்துறையின் ஊழியர் என்ற சார்பிலும் உங்கள் சார்பிலும் அவரை வருகிறவர்களை வரவேற்று பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கின்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. அப்புறம் மாமா எல்லாம் நல்லா ஓடிக்கிருக்கு. அதே போல இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். வந்திருக்க நடனம் அங்க எப்படி ஆளு சும்மா கொள்ளுண்டு மொழு மொள்ளுண்டு அமுத சுவை பாத்திரம்டா. சொல்ற பெண்கள் வந்து நாட்டின் கண்களுங்க. அந்த பிள்ளை சட்டியில வைக்க ஊறிக்கிட்டே இருக்கு. மணிமேகலை அமுதசுரி பாத்திரம்டா. ஐயா, அந்த பாத்திரம் வேற. இதை நான் சும்மா சொல்றேன். சிலப்பதிகாரத்தில் இருக்கிற மணிமேகலை அந்த மணிமேகலை இல்லைங்க, இது டான்ஸ் மணிமேகலைங்க. ஏன்னா பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். என்னங்க, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. அதே போல ஒரு முக்கியமான விஷயம், ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது. ஏதோ நல்லா இருந்தா சரி. எங்க ஒயின் ஷாப் இறங்கி இருக்கு. ஆமா, அதனால அப்புறம் பாத்துக்கிடுவோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்திருக்கும் போது வரவேற்பை கொடுத்துட்டு நம்ம கலைப்படியை சாருவோம். எப்படி பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க.
பக்கம் மேலே பக்கா மேலம் புதிக்காளிங்க. அதனால என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பாட்டில் ஒரு வரியை கவனிச்சிங்களா, தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு நாடகத்தை கெடுக்காதீங்க. இல்ல மச்சான், இங்க சொல்ல மச்சான், அப்படி இல்லைங்க. பல லட்சம் செலவு பண்ணி நாடகத்தை போட்டாலும் 150 ரூபா கோட்டை போட்டு அள்ளி வச்சு மூடிட்டு போயிடுவாங்க. அது ஒரு சில ஊரில் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் உன்னைக்குமே யாரும் எந்த கரைச்சலும் இல்லை. நல்லா உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. குடியை கெடுக்கும். என்னங்க, குடிக்கிறது தவறு, புரியுதா? எங்க கேக்குறாங்க சொன்னாலும் நம்மள குடிக்கிறத விட பெரிய தவறு என்ன தெரியுமா? ஓசியில வாங்கி குடிக்கிறது. அதுக்கெல்லாம் மூத்திரத்தை குடிச்சு போயிடலாம். அதுக்கு 4 குரூப் இருக்கு. மூத்திரத்துல மட்டும் போதை ஏறட்டும்னு சொல்லு, பாத்ரூம்ல 4 பேர் படுத்துக்கிறீங்க சும்மா. அதனால எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்குதான் தெரியுது. பிரச்சனையை போல ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கணும். சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து கிராமத்து பொதுமக்களுக்கும், சுற்றுவட்ட நாடக ஆசிய பெருமக்களுக்கும் எங்களும் சார்பாக, கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை உள்ளங்கனே தெரியப்படுத்திக் கொண்டு, நமது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம், நமது அலங்காநல்லூர் ஒன்றியம், நமது முடுவார்பட்டி கிராமம் சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தான் நிகழ்ந்து பேரும் புகழை நாட்டி வரக்கூடிய அன்பப்பா நமது முன்னாள் மாடுபிடி வீரருமாகிய மேற்படி ஊர்காவல் மரியாதைக்காரருமானிய அன்பப்பா பொன் முனிசாமி மற்றும் அம்பலம் ரிட்டையர்ட் எஸ்ஐ மற்றும் அவர்கள் மனைவி அருவகம் ஆகியோரின் மகன் வழி பேர குழந்தைகளின் காதணி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ நல்லையன் மற்றும் ஸ்ரீ பொம்மையன் சுவாமிகளுக்கு பிரார்த்தனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய தினம் சிறப்பான முறையில் பாலமேடு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் இவரக மேடையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய நமது மதுரை கருப்பாய் நிவாரணம் சீமாநகர் கண்டெடுத்த பொன் முருகதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற நாடகத்தில் குயிலின வேளாண் கோய்க்கிலவாணி கம்மங்காடு மாடகத்தை ராசாத்தி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிநாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி எம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவன் என்று சபதமேற்று வருவதில் நாதகன பேரரசு புதுகை மாநகரத்தை என் கலைக்கண்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் நாரதர் அந்த கழகப்பொருளாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடகத்தில் நாங்கள் என்னதான் நாடி கொடுத்தாலும் சிறப்பாக பாடி கொடுத்தாலும் சினிமா உலகத்தில் எப்படி டிஎம் சவுந்தரராஜனோ நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு அன்பு பாசமிகு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாக KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் ஹார்மோனியம் பின் பார் ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கெட்ட வேளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமீதடா. ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கெட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமீதடா. திரும்பி வரும் நேரத்திலே அறிவிப்பால் கண்ணி என்று திரும்பி வரும் நேரத்திலே அறிவிப்பால் கண்ணி என்று திரும்பினாலும் விண்வெளியில் மறைத்தாயடா. நாடுவற்றி தோற்றமில்லை கண்ணீரா கொடி வளர்த்தி, நாடுவற்றி தோற்றமில்லை கண்ணீரா கொடி வளர்த்தி, தோட்டத்தை அழித்தாயடா இறைவா, ஆட்டத்தை முடித்தாயடா. ஏற்றி எழுதி வைத்து எழுதியதை சொல்லி வைத்தேன். பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான், பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான், பருவத்தின் தலைவன் இறைவா, சாகச கலைஞன் அல்லவா.
நன்றி பண்ணு. அருமை அருமை ஐயா அவர்களுக்கு பழைய பாட்டெல்லாம் இப்படி பாடினா தாங்க கேட்க இனிமையா இருக்குது. இப்படி பழைய பாட்டெல்லாம் கேட்டுப்பட்டு இப்போ இருக்க பாட்டெல்லாம் கேட்க முடியல. ஒப்புதா ஓத்தாண்டியான் கொம்மாண்டியான் கேட்டாதான் பாட்டுங்கிறியா. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் போக முடியாது. நேற்று வந்த பாட்டு மறுநாள் இல்லாம போயிருது. ஆமா இது 60 வருஷம் 60 வருஷம் ஆனாலும் இன்னும் மக்கள் மனசுல நிக்க கிடையாது. அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. அப்போ அந்த பழைய பாட்டுக்குன்னு இன்னும் ஒரு தனி மவுஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். எனக்கா? உங்களுக்கும் சரி ஊர்க்காரங்களுக்கும் சரி. என்ன? ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் தான். 2 வரி தான். 2 வரி நான் ஒரு பழைய பாட்டு பாடுறேன். இந்த பாட்டுக்கு இங்க இருக்கு நாடகம் பார்க்கறவங்களும் யாருக்காவது விளக்கம் தெரிஞ்சா தைரியமா சொல்லலாம். நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா சரியா சொல்றவங்களுக்கு தலைக்கு 500 ரூபா. பழைய பாட்டுக்கு கரெக்டா சரியா சொல்லிடுவாங்க. சரியா சொன்னா எவ்வளவு ரூபா கொடுக்க? 500 ரூபா தருவேன். நீ வந்ததே 2000 ரூபாய்க்கு தானடா வந்திருக்க. 4 அப்படி காசு பத்தலையா பெட்டி மிருந்தங்கத்தி விப்போம். ஏன்டா டே தெருவுல எதுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் புதுசா. அதனால ஒரே ஒரு பாட்டு 2 வரி நல்லா கவனிங்க மாமா. நாணய மனுஷனுக்கு அவசியம். மேன பாட்டு நல்ல பாட்டுல நாணய மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. அத உடனடியா மனைவி பேரில் உயிலும் எழுதக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. அப்படி கட்டுனாலும் நீ பொண்டாட்டி பேர்ல எழுதக்கூடாதுன்ற அந்த காலத்துல ஒரு கவிஞர் எழுதிருக்கானா சும்மா இருப்பானே. நான் கேட்கிறேன் இப்போ உங்களுக்கு கேட்கற கேள்வியில விஷயத்தை நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு பைக் ஒன்று வாங்குறீங்க. அந்த லோனை கட்டணும்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவேன்? பைக்கை தூக்கிட்டு போயிருவான். அப்போ நீங்க பொண்டாட்டி பேர்ல வீட்டுக்கு லோனை வாங்கி கட்டி போட்டு லோனை கட்டாமன்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டியை கூட்டி போயிருவேன். பொண்டாட்டி வேணும்னா லோன் மசூரி வாங்க கூடாது. இன்னொருக்கு எழுதுனது அது. இப்ப பொண்டாட்டி பேர்ல எழுதுனா உன்னைய விரட்டி விட்டுருவா. நீ நல்லா இல்லைண்டா இந்த லோனை வாங்கிட்டு ஒவ்வொரு ஆளும் படுற சித்திரவதை அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கணும். நல்லா வாங்குங்க. லோனை வாங்கிட்டு புருஷனை தெருவில் விட்டுருங்க. இன்னைக்கு நிறைய புருஷன் லூசா தான் தெரியும் இதுக்கு. ஆனா உங்களை சொல்லி குத்தம் இல்லத்தா. ஏதோ நீங்க சந்தா காசு கட்டுற குடும்ப சூழ்நிலைக்கு வாங்குறீங்க. ஆனா உங்களை லோனு வாங்குன்னு ஒரு ஒம்பளை கிளப்பி விடும்பாரு. 10 பொம்பளைக்கு ஒரு ஒம்பளை குழு தலைவி மாசத்தை புடுங்குன தலைவி. அப்படித்தான் சொன்னேன். நேற்று வந்து 100 ரூபா எடுத்து போயிடுச்சா அந்த லூசு. அது பார்த்தாலும் 150 ரூபாய்க்கு ஒரு பேக்கு. அது பேக்கு எங்கிட்ட தான் இருக்கு மாடாப்பா. இப்படி வச்சுக்கிறது. இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு நட அப்படியே இந்த அடுத்த மாசம் 1ஆம் தேதிக்கு லோனுக்கார அறிவாள். அப்ப அந்த பேக்கு மாசம் எங்கிட்ட கிடக்குமா? மாப்பிள்ள இன்னொரு விஷயம் தெரியாது. 10 பேத்துல ஒரு ஆள் கட்டுறனாலும் குழுத்தலை மதத்தை அறுத்தே விடுவாங்க தெரியாது. வீட்டு பக்கத்துல எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்குது. லோனுங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன இருக்குல்ல? ஆமா லோன்னா லோனுக்கு எதுக்கு லோனுன்னு பேர் வச்சாங்க? நம்மள லோன் அலைய வைப்பாங்க. அதான் லோன் பட்டே கிடக்கணும். விடியா கலந்து செருப்பு அடிப்பேன். நம்ம பொம்பளை வரை சிரிக்குது பூரா வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழுத்தலைவி அந்த 1ஆம் தேதி அடியே வாங்கடி வந்து அப்படியே குடிமை காலை வெறுத்துக்கிட்டு திரும்ப சக்காலதிமாக என்ன மயத்துக்கு லோனை வாங்குற எனக்கு நான் கேட்குறேன். இப்படித்தான் பல பேர் பல பிரச்சனை மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் மனுஷன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த மாதிரி லோன் பிரச்சனை போக மாட்டான். ஏன்னா தங்கமான மாப்பிள்ள நான் ஒரு கோடு இப்படி கிழிச்சேன்னு வச்சுக்கேன். என் முன்னாடி தாண்டி அப்படி வளர்த்துருக்கமே தங்கச்சிய நக்குனா இவன் என்னடா கிழிக்கிறதுன்னு அழிச்சு விட்டு போயிடுவாடா. சும்மா இல்லை அம்புட்டு வில்லத்தானா அம்புட்டு ட்ரைனிங். இதில் நான் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா இங்கே இருக்கிற பெண்கள் வந்து என்னை நினைக்கலாம் பப்புனுக்கார விலங்காப்பில் இருக்கேன் வந்தோடனே பொம்பளை பற்றியே பேசுகிறானே இவனை செருப்பிட்டு அடிச்சானே அப்படின்னு நினைக்கலாம். இங்கே கேட்குது. அதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன? இங்கே இருக்கிற பெண்களோட வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்ட்டு நான் பப்புனா இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒருத்தனா நினைச்சு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் இங்கே இருக்கிற என்னை பார்த்து ஆத்தா முறை கேட்டுக்கிறீங்களாத்தா? நல்ல விஷயம் சொன்னால் கேட்பீங்கல்ல? கேளுத்தா. உங்களுக்காண்டி நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால் உங்கள் வீட்டில் உங்கள் புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் சரி பொண்டாட்டி மேலதான் பாசம்னு நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். குடும்பத்தையே கெடுத்துட்டேடா கேனப்புல. அப்ப டெய்லி மாட்டுத்தாமலே நீ பூ வாங்கிட்டு போய் பூக்காரி வச்சிருக்கேடா? இல்லங்க நான் விளையாட்டுக்கு சொல்ல. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பொண்டாட்டி கிட்ட சம்பாரிச்சு காசை கொடுக்கறத விட வப்பாட்டி கிட்ட கொண்டு திணிக்கிறவங்க ஊர்பட்டவர் இருக்கான். கட்டுன பொண்டாட்டி வீட்டுல சோறாக்குன அலுப்புலையும் துணித வச்ச அலுப்புலையும் அப்பத்தே சாப்பாடுன்னு காலை நீட்டி உக்காந்துருக்கும். சரி இந்த நேரம் புருஷன் வீட்டுக்கு வந்துருக்கான்.
ஏண்டி ஒரு ஆம்பளை உன் புருஷன் வர என்ன ஓத்தாமல காலை நீட்டி மணக்கடி வெண்ண மகளே யார சொல்லுவேன் கட்டுன மனைவிய கொண்டாட்டி அப்படி அறுக்கலாம் ஏனே கால் நீட்டி உட்காந்துருக்காண்டு ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது எப்படி வப்பாட்டி அவ காலை தூக்கி இவன் தோல் மேல ஓடுவா சரி இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடுமாம்பியா எதுக்கு மாப்ள நக்கு இருக்குடா அவன் எதுக்கோ போட்டு உனக்கென்ன வலிக்குது ஐயப்பா இப்படித்தானே நிறைய பேர் பொண்டாட்டிய மதிக்க மாட்டேன் மனுஷன் கட்டிய மனைவியே கண்கண்ட தெய்வம் மதன்ராஜ் திடீர்னு செத்தா கூட கால் மாட்டுல உட்காந்து அழுகுறது யாரு கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான் எளவுக்கு வரவன் எவ்வளவு தாலி இருக்க போறது கிடையாது ஆகையால இந்த கூட்டத்துல யாராவது உங்க பொண்டாட்டிகளுக்கு தெரியாம வப்பாட்டி கிப்பாட்டி வச்சிருந்தீங்க என்றால் எங்க கிட்ட கூட்டி வந்து புத்தமதி சொல்லுவான் அங்க வர அதுல ஒரு இந்த குறுப்பு சரியில்லை என்ன ஒரு மாட்டை பார்க்கறீங்களே அப்படியா வேணா ராசா உங்களுக்கு இப்போதைக்கு காதல் வேணா ஒரு கருமாந்திரம் வேணா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்க முடியும் என்ஜாய் பண்ண ஒரு ஆள் இன்னும் நல்லா இருக்கான் அதனால எப்போதுமே என்ஜாய்மெண்ட்டோட இருக்கக்கூடிய அன்பு பாசமிகு மாப்பிள்ளை எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசு குழுமம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவரும் ஆகிய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியனன் டோலா அருமையான முறையில் சிறப்பாக
மிருதங்கத்தை சித்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்படிலாம் வாசிக்கிறாரு எதனாலயா? பொறுமை பொக்கிஷம், நிதானத்தோட மாப்பிள்ள. என்னைக்குமே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா செஞ்சோம்னா அது சரியா நடந்துகிட்டு இருக்கும். ஆகையால சிறப்பான முறையில் அன்பு மாப்பிள்ளவருக்கு நெஞ்சா நன்றி. யாருங்க நீங்க சொல்றேன் கேட்டுக்கோங்க. தலைவோர காரியமாவே இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் எவ்வளவு இருக்கு? சின்ன மருந்தா தான் இருக்கு. அது பிரச்சனை கிடையாது, பயப்படக்கூடாது. என்னைக்குமே பெரிய பெரிய பிரச்சனையே நினைப்போம். அதுக்கு பார்த்து பதில் இப்படிக்கான இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ ஒரு 3 வாரம் தானே அது பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்து இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்துச்சு. என்ன பாத யாத்திரை? நான் பழனிக்கு போனேன்ல, சரி போயிட்டு திரும்பி வரப்ப மதுரை பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் பழனியில். இதில் என் கிரகத்தை பார்த்தா என் கூட ஒரு அரைப்போத நாய் ஒன்று ஏறிடுச்சு. சரி முழு போதனா அங்கே படுத்துருவா மனுஷன். அரைப்போத ஆள்னா இவனும் பேசிக்கிட்டே இருப்பேன், அடுத்த ஆளும் தூங்க கொடுத்து தொலைய மாட்டேன். அந்த குளிச்ச தூங்கவும் மாட்டேன், தூங்குற அப்படித்தான் தூங்கவும் மாட்டாப்புல, தூங்குறாள் நோண்டிக்கிட்டே இருப்பாப்புல. அது மாதிரிதான் அந்த ஆள் அரை போல எந்துட்டு வண்டிக்குள்ள ஏற்றாப்பலாம்பா. வண்டி அப்பதான் பழனியை விட்டு தாண்டி கடக்கக்கூடியத்தையும் தாண்டுது. சரி அந்த ஆள் வந்துட்டான். ஏய் டிரைவரு, என்ன தம்பி என்ன சொல்லுப்பா, என்னையா வண்டி வச்சிருக்க, உள்ள ஒரே வெக்கையா இருக்கு, ஏசியா போடியா? சரிங்க தம்பின்னு வண்டி போய் உட்காட்டாப்ல. வண்டி அப்பதான் சத்திரப்பட்டி தான் தாண்டுது, மறுபடியும் வந்துட்டான். டிரைவரு உள்ள ரொம்ப கூலிங் ஆயிருச்சு, அந்த ஏசியை அமுத்துண்டா. சரின்னு விட்டாச்சு. திருப்பி வண்டி செம்பட்டிக்கிட்ட வந்துருச்சு, மறுபடியும் வந்துட்டான். டிரைவரு இந்தாயா ரொம்ப வேகுதியா, மறுபடியும் ஏசியை போட்டு냐. எனக்கு சுறுசுறுன்னு ஆயிடுச்சு, என்னடா நொய் நோண்டி பேசிட்டே வர்றேன். அதே போல வண்டி குடரோட்ட தாண்ட மறுபடியும் டிரைவருன்ட்டு அல்ல, நான் கிளம்பிட்டேன். டிரைவரை பிடிச்சி கட்டியார ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உண்மைக்குமே நீ டிரைவர் தானா? இவன் பழனில இருந்து தொல்லை பண்ணிக்கிட்டு வர்றேன், அரை போத போட்டுக்கிட்டு வர்றியா, ஏசியை போடுங்கிறியா ஆஃப் பண்ணுங்கிறியா, வர்றையா ஏசியை போடுங்கிறியா ஆஃப் பண்ணுங்கிறியா. இதே மற்ற டிரைவரா இருந்தா இவன் பண்ற தொல்லைக்கு நடு காட்டுல செவ்வளச்சே தப்பி போடா முட்டை இறக்கி விட்டு பாப்பல. அவன் வர்றையா போறியா, நீ பொறுமையாவே சரின்றிய, உனக்கு ஏனே கோவமே வராதான்ற. அப்பதான் அந்த ஆளு சொல்றான், நான் எதுக்கு தம்பி கோவப்பட, ஏனே முதல் இந்த பஸ்ல ஏசியே இல்லை, அந்த முண்டை அவனா கத்திக்கிறிச்சாப்பான்றான். இப்படித்தான் பிரச்சனையை கண்டு பயப்பட, அதுக்கு ஏதாவது ஒரு நிமிடத்தாண்ட தான் இருக்கும். அவங்களாம் கிளப்பி விடுவா, நம்ம அதுக்கு கவிப்படக்கூடாது. இப்போ அதே போல நம்ம கிளப்பி விடுவோம், என்ன பண்ணுறாங்க தெரியலையே, கிளப்பி விட்டு தான் தெரியுது. அன்பு மாப்பிள்ளை இப்போ கிளப்புற நடப்புல என்ன ஒன்றாரு பார்க்கணும். ஆமாம், சிறப்பான முறையில் நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகர நல்லூர் மாநகரம் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்டு.
முறையில் சும்மா அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சாத நன்றி. அதற்கடுத்து இணையாக தாளம் பேசிக் கொண்டிருக்கும் தாள லய சுருதி கலைஞர். ஆமா, நமது ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் பரம்பப்பட்டி மாநகர் அடுத்த எச்சிக்காலை. இப்பதான் உண்மையை சொல்லியிருக்கு. குருட்டு குத்து கூலிச்சாமி கண்ணமுடி குத்த முடியாதா? நீ பகலே பசுமாடு தெரியாது. நீ தான் சுடுகாடு போறவன் எப்படி குத்துவ? கைக்கு 2 சாமியா வச்சதெல்லாம் 3 மாதத்துக்கு போய் வேலை பார்க்கணும். 4000 5000 செலவு வந்துடும். சரி, நான் எங்க அப்பையும் தாளம் போட்டு நான் தாளம் போட்டு நீ என் பேரன் தாளம் போட இன்னும் உயிரோட இருக்க. அப்படியே ஆனா இப்போ வரைக்கும் இதை தவிர வேற தாளம் தெரியாது. போடு 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 போடு. இது சப்பு. தாளத்துக்கு 80 வயசு, இவனுக்கு 80 வயசு. என்னைக்கு பிடிக்கிட்டு ஓட போகுதா? வயசான ஓத வேற இருக்கு. பொறுமையா போ. அன்பான முறையில் அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்தேன். ஆமாம், அருமையான முறையில் அன்பு சார்ந்த முறையில் நல்லதொரு உபசரிப்போடு அருமையாக உணவு வழங்கிய அன்பு சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் சிறப்பான சமையல் செய்த அன்பு உள்ளவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை என ஒப்பிட்டவரே உள்ளவரை நினைக்கணும்ல. கண்டிப்பாக அருமையான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்து இணையாக இந்த நாடகத்திற்கு நமது ஊரையே மிக சிறப்பான முறையில் அலங்கரித்து இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது முடுவார்வட்டி மாநகர் கண்டெடுத்த ராஜா ஆடியோஸ். ராஜா ராஜா என்ன அருமையான நாடகம், எவ்வளவு அலங்காரமான அமைப்பு, என்ன அழகான நடிப்பு. ஐயா பெரியோர்களே, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. என் ரசிகர்களை விட என் விரோதிகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அவங்க என்ன திட்டுறதுனாலதான் என்னால என் கலையை வளர்த்துக்க முடியுது. கண்டெடுத்த மாயாக்குளம் போற்றக்கூடிய அன்பனார் மாதவன் அவர்கள் சிறந்த யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றொரு நாடகத்தை சிறப்பான முறையில் அருமையாக பொதுமக்கள் அனைவரும் காண திரளாக வருக இப்படிக்கு நமது அன்பப்பா சிறப்பான பொன் முனிச்சாமி அப்பா. ஏன்னா அனைவருக்குமே பஞ்சாமிரதம், தலைக்கு ஒரு பஞ்சாமிரம் வந்திருக்குப்பா. பழனி மலை முருகன் தரிசனம் அன்பா அப்பா ஒரு புண்ணியத்தினால எங்கள் அனைவருக்கும் குடும்ப பட்டி பெருகி பால்பான பங்கி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். எத்தனையோ ஊருக்கு நாடகம் போயிருக்கேன். அவ்வளோ மரியாதை உட்கார வச்சு அந்த ஒரு தாங்க நம்ம மனசில் நிற்கிறதே. சிறப்பான முறையில் அன்பப்பா பொன் முனிசாமி அம்பலம் அருவகம் மற்றும் குடும்பத்தார்கள் முடுவார்பட்டி காவல்காரர்கள் என்பதை பெருமிடன் பாசம் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை அருமையாக அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் உங்கள் முன்னால் நன்மதிப்பினை பெற்றக்கூடிய சிறந்த நாடக நடிகருமாகிய அன்பு பாசமிகு ஆறு இரண்டன் சிறந்த நமது கோட்டை மேடு மாநகர் கண்டெடுத்த எம் ரகுதேவா மதுரை தமிழ்நாடு நாடகசங்க உறுப்பினருமாகிய மதுரை கலை பண்பாட்டுத்துறை உறுப்பினர் மற்றும் மானாமதுரை மனிதநேய தன்னார்வ குழு உறுப்பினர் என்பதை பெருமிடன் பாசகம் நெஞ்சாதிரு அன்பண்ணா ரகுதேவா ரகுதேவா ரகுதேவா. ஆமா, பாலுக்காரே அடடா அட 5 மணிக்கு ஓடிரு. 5 மணி வரைக்கும் ஆளை பார்க்கலாம். அப்புறம் எங்கிட்டு போற மனுஷன் 4 மணிக்கு கிளப்பிடுவேன். ஆமா, ஆகையால் நடனமாட காத்து கொடுக்கும் நடன மங்கை சிறப்பான முறையில் திண்டுக்கல் மாநகர் எடுத்தல செருப்பு பிஞ்சு வருவன் ஆசைப்பட்டு போறவனே. உன்னையத்தான் பேச விட மாட்டாங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த எச்சிக்கால வண்டிக்கு கொடுக்காட்ட ஏன் போட்டா கொடுக்குறான்டா கண்ணுதர கூட்டுப்படா செவ்வளவு திரு போயா முதல்ல எச்சிக்கல்லாம் இருக்காப்லையா. திண்டுக்கல் மாநகரம் கொண்டெடுத்த சிட்டு தேவலோகம் மொட்டு போய் நொட்டு தரத்துல பார்த்துக்க. சிறப்பான முறையில் திண்டுக்கல் மாநகர் அடுத்த ஆர் மணி மேகலை அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி சக்கச்ச வந்திருக்கும் சக்கச்ச வந்திருக்கும் சிங்கார கணத்திலே செல்லமா சொல்லிடுவேன். உள்ளவெல்லாம் சொல்லிடுவேன், உள்ளவெல்லாம் சொல்லிடுவேன். பக்குவம் தவறாத பருவ கண்டே நீ போலே பழிச்சுடு துள்ளிடுவேன். பாஞ்சு மனசாலிடுவேன். பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்திலே குளிப்பேன், இசையை தெரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். காவேரி ஓரத்திலே கால் முதுகு ஈரத்திலே, காவேரி ஓரத்திலே கால் முதுகு ஈரத்திலே, காலையிலே நான் வருவேன் கலப்ப கொண்டுகிட்டு, காலையிலே நான் வருவேன் கலப்ப கொண்டுகிட்டு, கட்டளையில் நீ வருவே வரை கொண்டுகிட்டு.
சொல்லட்டிட்டு பாடுவீங்க. ஆகையால் பொம்பளை பேரை சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து பப்புனுக்காரன் பேரை சொல்லிட்டு நான் போய் டான்ஸ் வேமா விடணும். அந்த பிள்ளைக்கு பாடுனா ஏதாச்சும் கூட மாட உதவும். ஆமா, இவன் ஏன்டா இப்படி ஆடி கிடக்கேன்? எச்சிக்கலண்டா. கூலிச்சாமியை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நாடகம் முடிஞ்சு நீங்க எல்லாரும் யாராச்சும் இருப்பீங்கல்ல, அந்த ஆளு எதுக்கு வரப்ப வெள்ளை பேப்பர்ல பொம்பளேன்னு எழுதி தூக்கி போடுங்களேன், அதை எடுத்து ரெண்டு நக்கு நக்குவேன். கட்டி விட பிடிப்பேன். ஆனா பேச வருவாரு, என்ன பேச வருவாரு, பல்லு இல்லப்பா, செட்டு படுதானே. சரி, விளைஞ்சத்த வேஷ்டியை உறுத்தி சுத்தக்கூடாது, பின்ன சேலையை உறுத்தி சுத்தணும். பொம்பளை ஆசைப்படி சுத்துறாண்டு ஆசைப்பட்டு கிழிச்ச பாவாடை மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவேன். காலு மூட சிமெண்ட வாங்கி பூசி இருந்தேன். நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை பாப்பாவை வேகமா அழைக்கிறேன். உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக் கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக்கு என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் நல்லபடியா இருக்கணும். ஆமா, 2 நாளா நான் உடம்புக்கு முடியல, சளி இருமல். இந்த பணியில உட்கார்ந்து பார்க்கிறோம். உங்க அனைவரும் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை எங்கள் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அதனால நான் போயிட்டு அந்த பாப்பாவை அழைக்க வாங்க. பாப்பாவா? ஆமா, அவ பயங்கரமானவ. அவளை போய் பாப்பாங்க. பாப்பா நமக்கு பொறுத்து பாப்பா தாங்க. வருவாரு லிவுக்கு லிவுக்குண்டு பாப்போம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை இந்த கீதமே ஊழாவுமே, நாளை இந்த கீதமே ஊழாவுமே, என்னும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நீ நீந்திவா. போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நீ நீந்திவா. எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே, எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே. சங்கீத மேகம் சிந்தும் நேரம்,
நன்றி நன்றி நன்றி